பிரகாஷ் ராஜால அவருடைய ஊர்ல அவரால் போய் நின்று இந்த மாதிரி பேச முடியுமா? எல்லா பயிலும் நினைச்சுக்கிட்டான் இங்க நம்ம அமைதியா இருக்கிறோம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு வர்றவெல்லாம் இங்க உட்காந்து நாட்டமா பண்ணிட்டு வேக்கானம் பேசிட்டு இருக்கிறானுங்கல்ல. இந்த மண்ணுடைய களம்ன்றது வேற. பாண்டிச்சேரியில் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். ஓட்டு போட போகும்பொழுதே விஜய்க்கு போடுறோன்னு சொல்லிட்டு போறாங்க. ஓட்டு போட்டு வராம பாரு பப்ளிக் எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு வரான். ஸோ சேகர் பாபு சொன்னதை வாங்கி நல்லாட்சின்னு சொல்லுங்க, முதலமைச்சர் நல்லாட்சின்னு சொல்லுங்க, நல்லாட்சின்னு சொல்றது அப்பட்டமா தெரிஞ்சு. அவர் ஒரு ஆர்டிஸ்ட், திமுகவுடைய ஆர்டிஸ்ட். சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுச்சு. நம்ம வீட்டு விசேஷம், அந்த விசேஷத்துக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் வெயில நிக்கணும், நம்ம போய் நிப்போமா? நிக்க மாட்டோம். தளபதிக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த இடத்துல நிக்கிறாங்கன்னது இது ஒரு சினிமா பிரபலத்தை பார்க்கணுன்றதுக்கான அந்த ஒரு மோகமே கிடையாது. வெயில் எல்லாம் நின்று பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் யங்ஸ்டர்ஸ் உணர்றாங்க இது ஒரு மாறுதலுக்கான காலம். கிரவுண்ட்ல அவர் வந்து நிக்கும் பொழுது, நீங்க திருநெல்வேலி எடுத்துங்க, திருப்பூர் எடுத்துங்க, சென்னை எடுத்துங்க, நீங்க திருநெல்வேலி திருப்பூர்லாம் ஒட்டுமொத்தமா பக்கத்துல இருக்க மாவட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு கிரௌடு. அவ்வளவு கிரௌடு அந்த மாவட்டத்தை சார்ந்த நபர்கள். இவ்வளவு கிரௌடும் எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள? இன்னைக்கு ஒரு ஆளு தன்னை அப்பான்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாலு இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு? அண்ணனா மாறிட்டாரு. நானே தான் கேட்கலாம் இருந்தேன். விஜய் அவர்களை மட்டும் மன்னன் சொல்லி கூப்பிடல சார், இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களையும் மன்னன் சொல்லி கூப்பிடுறாரு. அண்ணன் வாயில வெண்ணெய் தடவி திண்ணல படுக்க கூடாதுன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரிதான். தம்பி அவருடைய வயசு என்ன? 70 இருக்கும் நினைக்கிறேன். அண்ணனாவே என்ன நம்ம சந்தோஷத்துக்காக போட்டோம், பெத்தவங்க சந்தோஷத்துக்காக போட்டோம், எந்த மாறுதலும் நடக்கல. அப்போ முதல் முறையாக ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு தலைவன் வந்த பிறகு 40 கட்சி சேர்ந்து அரசியல் கட்சிகள் இது வரைக்கும் அவர் அடிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இது அரசியல் ரொம்ப புதுசா இருக்கு. தளபதியை எதிர்க்கிறேன்னு சொல்லி அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நேச்சுரலாவே இயற்கை அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. தளபதி சென்னைக்குள்ள வந்த பொழுது பேச அனுமதி இல்லை. தளபதி 3 ஸ்பாட்லயும் பேசல பாத்தீங்களா? காரணம் வந்து தாண்டி அவர் மீது வழக்கு எதுக்கு போட்டாங்க தெரியுமா? விஜய் மீது அவருடைய வேன்ல மேல ஏறி நின்னார்ல, மக்களை சந்திச்சார்ல, அதுக்கு தான் வழக்கு. ரோட் ஷோனா அப்படிதானே சார் பண்ணுவாங்க. ரோட் ஷோனா இவங்க என்ன சொல்றாங்களாம், அந்த வேனுக்குள்ளேயே உட்காந்துன்றாங்க. உன்னை காலங்காத்தால சோத்த போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அதை நேக்கா சொன்னாங்க பாருங்க. என்ன உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் ஜாஸ்தியா இருக்கு, அதை தவிர்த்து வேற என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்னா முடிஞ்சு போச்சா? இதுதான் பேஸ். நீ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ல பெருவாரியான ஓட்டுல வந்து பெண்களுடைய ஓட்டு தான், யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டு தான் மேஜரா இருக்கிற பொழுது இந்த விஷயத்த பின் பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவார்த்து, திட்டமிட்டு பிரேமலதாவையும் பிரபாகரனையும் தோக்க வைப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. தமிழ்நாடு முழுக்க சரி, நீங்க நெட்ல போய் தளபதி தட்டுங்களேன், யாரை காட்டுது? ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள். அப்போ மக்கள் மத்தியில நீங்க தளபதின்னு சொல்லி பிரபலமா வந்து நீங்க வந்து தளபதினாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே தளபதின்ற மாதிரி ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தளபதின்னு சொல்றது நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பார்த்தாரு? பேசாம நம்ம அண்ணனா மாறிடுவோம். அப்பா பிராண்ட் எடுபடல. இப்போ வந்து அடுத்த அண்ணன், அடுத்து என்ன மாறுவாரு? இளைய தளபதியா? மாண்புமிகு எங்கள் அண்ணன் உயர்திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம் நட்ராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு நட்ராஜ். சூப்பர் சார். தமிழ்நாட்டுல விஜய் அவரோட அலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே வருது. அது ஒட்டுமொத்தமா தமிழக மக்களை தாக்கும்ன்ற அளவுக்கு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க இதை? தாக்கும்லாம் கிடையாது, வறுமையில இருந்து அவங்களை அப்படியே தூக்கும். கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரிதான் தளபதியுடைய அந்த அலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள. நடராஜ் நீங்க சொல்லுங்க, தளபதி விஜய் வந்த பிறகுதான் இளைஞர்களுடைய உண்மையாலுமே அரசியல் புரிதல் இருக்கு. அந்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு பெரியவங்களுக்கே புரிய வைக்கிறாங்க. புரியுது. அம்மா எவ்வளவு வருஷமா அந்த முட்டாபைகளுக்கு ஓட்டு போட்டு கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கிறோன்றதையும் தொடர்கதையாக வந்து இந்த உளவியல் சிக்கல் நமக்கு என்னன்னாக்கா, மைசூர் பாக்குனா நம்ம சொல்லுவாங்க இல்ல, மைசூர் பாக்குனா மைசூர்ல தயாரிக்கிறதுன்ற மாதிரி இவனுங்க நமக்கு ஒரு லாஜிக்கா ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. தம்பி காலங்காலமா நம்மலாம் வந்து சிறுபான்மைகள், நம்மலாம் வந்து தலித்துகள், நம்மலாம் வந்து கண்டிப்பா உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும், நம்மளுக்கு பாதுகாவல்ற அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேட்டகரி இருக்கு. இங்கிட்டு இருந்தாவும் அங்கிட்டு இருந்தாவும். இப்ப நீங்க அன்புமணி எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு இங்கிட்டு வருவார், திடீர்னு அங்கிட்டு போவாரு. டிடிவி எல்லாம் என்ன கணக்குன்னே தெரியல. ஸோ சில பேர் வந்து இந்த பக்கம், அதே மாதிரி ரைட் விங் உங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி பிஜேபியோடைய முழுக்க அவங்களுடைய செயல்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தமா எதிர்படாமே போயிடுச்சுன்னு போது இந்த 2 பேரும் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய குளறுபடி
மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி செஞ்சிருக்க குளறுபடி ஒட்டுமொத்தமாக அந்த அரசியலையே வந்து மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வச்சிட்டாரு. ஓகே ஓகே. என்ன செஞ்சாரு? தான் அரசியலுக்குள்ளே வந்தார், ம், ம், இளைஞர்களை அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொன்னார். ம். இளைஞர்களுடைய இன்டெலெக்சுவல் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குனாக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்கான்றதை எடுத்து போடுற அளவுக்கு அவங்க வந்து புலனாய்வில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தமிழ்நாடு காவல்துறை வந்து சிறப்பான காவல்துறையோ அது போல் வந்து இன்னைக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் பொழுது என்டையராக கிரவுண்டில் புரிஞ்சிருச்சு. ஓகே, நமக்கு வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம், இந்த களத்தை மாற்றியே ஆகணும் அப்படின்னும் பொழுது இது இப்போ ட்ரமாட்டிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுது சார். ஆக்சுவலாக அது வந்து இப்போ இந்த குடும்பத்தில் வந்து இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் கூட வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போடணும் இருந்தால் கூட இந்த குடும்பத்தில் இருக்க இந்த குழந்தைகள்லாம் இருக்காங்களா சார், அவங்க வந்து ரொம்பவே போயிட்டு இல்லை நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கட்டளைகள் வந்து இட்டுட்டு இருக்காங்க. அதுதான் அந்த சைலண்டான அலை வந்து விஜய் வந்து பெரியவங்க ஓட்டை விட அந்த சின்னவங்கள ஓட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்றாரு. அவங்களுக்கு இப்போ ஓட்டு இல்லைனாலும் அவங்க அப்பா அம்மா ஓட்டை வந்து எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாங்க. அது ஒரு பிளான் நடந்துட்டே இருக்கு சார். அதாவது விஜய் அவர்களை இங்க வந்து எல்லாருமே அரசியல் கட்சி தலைவனா பார்க்காம அண்ணனா பார்த்தாங்கல்ல, அந்த உறவு வந்து எவ்வளவு வந்து ஒரு பாண்டிங் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து அதுக்கு அவர் கை கொடுத்துருக்கோ, அதே போல இந்த சுட்டீஸ் குட்டீஸ்ன்றது இந்த வாண்டுங்க எல்லாமே விஜய் அங்கிள் விஜய் மாமா அப்படின்ற மாதிரியான அந்த உறவு முறைகளில் போயிட்டு பெற்றவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு அன்பு கட்டளை. பிள்ளைங்கள் வந்து தழுவி முத்தம் கொடுத்து நீங்கள் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னும் பொழுது அவங்க சரி புள்ள சந்தோஷத்துக்காக போடுவோம், இப்போ என்ன நம்ம சந்தோஷத்துக்காக போட்டோம், பெற்றவங்க சந்தோஷத்துக்காக போட்டோம், எந்த மாறுதலும் நடக்கல. அப்போ முதல் முறையாக ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு தலைவன் வந்த பிறகு 40 கட்சி சேர்ந்து அரசியல் கட்சிகள் இது வரைக்கும் அவர் அடிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இது அரசியல் ரொம்ப புதுசாக இருக்குது. அதே மாதிரி கிரவுண்டில் அவர் வந்து நிற்கும் பொழுது நீங்கள் திருநெல்வேலி எடுத்துங்க, திருப்பூர் எடுத்துங்க, சென்னை எடுத்துங்க, நீங்கள் திருநெல்வேலி திருப்பூர்லாம் ஒட்டு மொத்தமாக பக்கத்தில் இருக்க மாவட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு க்ரௌடு. ஆனால் அவ்வளோ க்ரௌடு அந்த மாவட்டத்தை சார்ந்த நபர்கள். அப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்கன்ற மாதிரி இப்போ சிட்டிக்குள்ள நம்ம போகும்போது ரோட்ல பார்க்கறல எங்கடா போறீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி எப்போ பாரு போயிட்டே இருக்கீன்ற மாதிரி இவ்வளோ க்ரௌடும் எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ள. நடராஜ் நம்ம வீட்டு விசேஷம், அந்த விசேஷத்துக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் வெயிலில் நிற்கணும்னா நம்ம போய் நிற்போமா? நிற்க மாட்டோம். ஒரு விசேஷம் வச்சிருக்கோம் வாங்கப்பான்னு கூப்பிடுறாங்க, மொட்டை வெயிலில் நிற்கிறேன்னு வச்சுக்க, ஏய் போடா அப்படின்ட்டு போய் மரத்தல்லாமே உட்காந்துருவேன், சொல்லும் பொழுது வரோம் சோறு போடும்போது சாப்பிட்றோன்ட்டு. ஆனால் தளபதிக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னது இது ஒரு சினிமா பிரபலத்தை பார்க்கணுன்றதுக்கான அந்த ஒரு மோகமே கிடையாது. ஏன்னா அது அப்படி பார்க்கணுன்றது இப்படி வெயிலெல்லாம் நின்று பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் யங்ஸ்டர்ஸ் உணர்றாங்க இது ஒரு மாறுதலுக்கான காலம். இந்த முறை இந்த வாய்ப்பை தவற விட்டோம்னாக்கா திரும்ப வந்து திமுக ஆட்சிக்கு வந்து உட்காந்துருச்சுனாக்கா இன்னைக்கு நிலவரமே வீட்டுக்குள்ள பூந்து பொண்ணை வெட்டுறானுங்களா, பாலியல் அத்துமீறல் செய்யறதுக்கு முயற்சி எடுத்து அந்த பெண்ணை வந்து வெட்டி கொல்லக்கூடிய நிலைமையில போகுது. 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்புல என்னும் பொழுது அப்போ ஒட்டுமொத்தமா இந்த அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு ஒரு ஆளு தன்னை அப்பான்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாலு இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு? அண்ணனா மாறிட்டாரு. அண்ணன் ஆக்சுவலா நானே தான் கேட்கலான்னு இருந்தேன். விஜய் அவர்களை மட்டும் மன்னன் சொல்லி கூப்பிடல சார், இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களையும் மன்னன் சொல்லி போறாரு. அண்ணன் வாயில வெண்ணெய் தடவி திண்ணில படுக்க கூடாதுன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரிதான். தம்பி அவருடைய வயசு என்ன ஸ்டாலின்? ஒரு 70 இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணனாமே ஏண்டா விஜய் அவர்களையே நீங்க வந்து அவர் வயதுல மூத்தவன்றீங்க, அப்புறம் இந்த வயசுன்னு கிரிட்டிசைஸ் பண்றீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தளபதின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சரி நீங்க நெட்ல போய் தளபதின்னு தட்டுங்களேன், யாரை காட்டுது? ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் தான். அப்போ மக்கள் மத்தியில இன்னைக்கு தளபதின்னு சொல்லி பிரபலமா வந்து இன்னைக்கு வந்து தளபதினாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே தளபதின்ற மாதிரி ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தளபதின்னு சொல்றதை நிப்பாட்டிக்கிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பார்த்தாரு? பேசாம நம்ம அண்ணனா மாறிடுவோம், ஒரு அண்ணா அங்க இருக்கிறாரு, அப்பா விட்டீங்க சார், அப்பாவா மாறிடுவோம். ஆமா சார், ஆமா தம்பி, அப்பா மாத்த ட்ரை பண்ணாரு, காரி எல்லாம் துப்பிட்டாங்க. இங்க பாரு குடும்பத்துக்கு ஒரு அப்பா இருக்குது, நீ தேவையில்லாம உள்ளுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணாத உனக்கு. இப்ப அப்பா பிராண்ட் எடுபடல. சோ இப்ப வந்து அடுத்த அண்ணன், அடுத்து என்ன மாறுவாரு? இளைய தளபதியா? என்றும் 16 நாளைய தீர்ப்புன்னு ஏதாவது மாற வேண்டியதான். ஆனா மக்கள் வந்து சுத்தமா வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அவர் வந்து நான் உங்க அண்ணன் சொல்லும் பொழுது அவருக்கே ஒரு யோசனை வராது, ஒரு கூச்சமெல்லாம் இல்லை பத்தியா? கொஞ்ச நாள் முன்னாடி அப்பான்னு சொன்னோம், இப்ப அண்ணன் சொல்றோம், எவனுமே நம்மள மதிக்கல. அதான் சொன்னல, கூப்பிட்டு உதயநிதி கூப்பிட்டு பேசினான்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னு, மகனே மறுபடியும் நடிக்க போயிடுறியா, என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி. இதுதான் இன்னைக்கு அரசியல் களங்கள்லாம் வரும் தம்பி. நீங்க தளபதியை எதிர்க்கிறேன்னு சொல்லி அவரை எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நேச்சுரலாகவே இயற்கை அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. நீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தளபதி சென்னைக்குள்ள வந்த பொழுது பேச அனுமதி இல்லை.
தளபதி 3 ஸ்பாட்லையும் பேசல பார்த்தீங்களா? காரணம் வந்து பேசுவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கல. இது ஜனநாயக படுகொலை இல்லை. நீ தேர்தல் ஆணையம் யாருக்கிட்ட வேலை செய்யற? நீ தன்னிச்சையா செயல்படணும். அப்ப முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாடுல இருக்கு பாருங்க. சிட்டிக்குள்ள வந்து மற்ற கட்சியில் உள்ள எல்லா நபர்களும் பேசலாம், இவர் பேசக்கூடாது. இதை தாண்டி அவர் மீது வழக்கு எதுக்கு போட்டாங்க தெரியுமா? விஜய் மீது அவருடைய வேன்ல மேலே ஏறி நின்னார்ல, மக்களை சந்திச்சார்ல, அதுக்கு தான் வழக்கம். இப்போ ரோட் ஷோனா அப்படிதானே சார் பண்ணுவாங்க? ரோட் ஷோனா இவங்க என்ன சொல்றாங்களாம், அந்த வேனுக்குள்ளேயே உட்காந்துருன்றாங்க. இதுதான் ரோட் ஷோவான். இதை டிசைட் பண்ணி சொல்றதுக்கு நீ எப்படி டிசைட் பண்ணி எப்படி சொல்ல முடியும்? அப்போ முழுக்க முழுக்க இந்த கட்டிலுக்கு கீழே படுத்துருக்கவே ஒருத்தன், கட்டிலுக்கு மேலே ஒருத்தன் இருப்பான். ஒரு காமெடி பார்த்துருந்தோமா, எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், மேலே இருக்கவன் பார்த்துப்பான், கீழே இருக்கவனுக்கு ஒரு பங்கு விடுறான்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்கிற வேலை, இவரை பேச விடாமல் செய்யறது. கீழே இருக்கிறவங்க செய்கிற வேலை அவதூறு பரப்புறது, அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு தன்னை வந்து இன்னைக்கு அப்பான்னு இருந்து அண்ணன் மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு பாவத்தை. புரியுது சார். இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த அலை இருக்குல்ல சார், அதை எப்படியாவது நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து ஜெயிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் நடக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆக்சுவலா விஜய் அவர்கள் இந்த இவிஎம் மிஷின்ல வந்து 16வது இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க விஜய்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலேயே பார்த்தா இன்னொரு விஜய் இருக்காரு. யாருன்னு பார்த்தா அவர் வந்து சுயேட்சையா நிக்கிறாரு. என்னன்னா இவ்வளவு நாள் இல்லாம இப்ப சடனா விஜய்னு ஒரு பேர் வருது. இதெல்லாம் விஜய் ஜெயிக்க கூடாதுன்னு பண்றதா சார்? இதெல்லாம் நீங்க சொன்ன வார்த்தைக்கே நான் பதில் சொல்றேன். அலையை தடுக்க பாக்குறாங்க. கடல்ல வர அலையை தடுக்க முடியுமா? நீ கம்பி கட்டினாலும் சரி, கபோர்டு வச்சாலும் சரி, போட கபோதின்னு அடிச்சு தள்ளிடும். அது புரிஞ்சா? அது ஒரு சுனாமி மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க தடுத்தீங்கன்னா அதே போல நீங்க எத்தனை விஜய்னு வச்சுட்டு போங்க, அங்க ஒரு சிம்பிள்னு ஒண்ணு இருக்கும். புரியுதா? நீங்க ஓட்டுச்சாவடிக்கு வெளியில எல்லாரும் மக்கள் வந்து உட்காந்து, இப்ப நம்மளுடைய இது எவ்வளவு முன்னாடிலாம் எப்படின்னாக்கா, பூத்ல உட்காந்துருக்கவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஓட்டு போடணும். அதே மாதிரி அந்த இடத்துல உட்காந்து கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பாண்டிச்சேரியில் நடந்த விஷயத்த நான் சொல்றேன் பாருங்களேன். ஓட்டு போட போகும்பொழுதே விஜய்க்கு போடுறோன்னு சொல்லிட்டு போறாங்க. ஓட்டு போட்டு வராம பாரு பப்ளிக் எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லிட்டு வரான். சோ தேர்தல் ஆணையமோ மற்ற யாருமே அவங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ கட்சியில இருக்கவன் தான் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்போ இதே போல எல்லா இடத்துலையும் எத்தனை நம்பருக்கு அழுத்தணும், எது நம்ம சின்னம்ன்றத மக்கள் அந்தந்த ஸ்பாட்ல இருந்து மக்கள் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய ஒட்டுமொத்த கனவும் தரமட்டமாகும். நீங்க தளபதியோட புகழை வந்து மழுங்கடிக்கிறதோ அவரை முடக்கிறதோன்றதெல்லாம் சான்ஸே இல்லை தம்பி. இவர் என்ன அட்டகத்தியா? ஒரு அட்டகத்தி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த விஜய் அவர்களை எதிர்த்து கமலஹாசன் அந்த பிரச்சாரத்தை வந்து பண்ண போறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவளிச்சு அவரோட தொகுதியில வந்து இந்த பிரச்சாரம் மேற்கொள்றாரு. அடுத்து வந்து சேகர் பாபு அவரோட தொகுதியில வந்து பிரச்சாரம் பண்றாரு. கமலுடைய இந்த பிரச்சாரம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க அந்த தொகுதியில. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, கமல் பிரச்சாரம் பண்ணாக்கா நமக்கு ஈஸி வெற்றி வாய்ப்புன்னு பாக்குறேன். எவனுக்கும் புரிய போறதில்ல. கரெக்டா? ரெண்டாவது கமல் போகும்போது கேட்க போறாங்களா, உன்னுடைய கேண்டிடேட் நீ போட போறேன்னு சொல்லி வாங்கின காசையை கொடுக்காம கட்சி நிதி வளர்ச்சி நிதிக்கு போயிடுச்சுன்னு சொன்னியாமேன்ற மாதிரி அது ஒண்ணு போகும். நீங்க யோசிச்சு பாருங்க, 2 பேரையும் சேர்த்து ஒன்னா வச்சு இந்த மூஞ்சி வரக்கூடாது, குடும்ப அரசியல் வரக்கூடாதுன்னு இந்த தாரசிலேட்டை உடச்சு விட்டு அதே ஆள் கூட வந்து கமலஹாசன் மேடை ஏறி ஒரே ஸ்டேஜ்ல உட்காந்து நின்றுக்கிட்டோ அல்லது ஒரே வாகனத்தில் நின்றுட்டோ பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது மக்கள் எப்படி பார்ப்பாங்க கமலஹாசனை? நீங்க சேகர் பாபுக்கும் கமலஹாசனும் சேர்ந்து உட்காந்து ஏற்கனவே வந்து அப்படிதான் யார் சேகர் பாபு கூட உட்காந்தாலும் சொல்லி கொடுப்பாரு, எங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, எங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. யார்கிட்ட? பிரகாஷ்ராஜ்கிட்ட. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அடுத்து பிரகாஷ்ராஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இவரை பேசுவோம். அதே மாதிரி அவர் அப்படி சொல்லி கொடுப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து தன்னை வந்து என்னன்னு ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு தம்பி. இப்ப சார் அவர் தனியா கட்சி வச்சிட்டு இருக்காரு, அவர் நம்பி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல தான் சார் அவர் வந்து போட்டி இல்ல, அடுத்த எலெக்ஷன்ல வந்து இருக்கு. மக்கள் நீதி மையம் இருக்கு சார். அது நீ மக்கள் நீதி மையம் இருக்கு, அவர் நம்பி ஒரு கூட்டம் இருக்குங்களா? அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க தம்பி இருக்கு? நீங்க சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்ல தான் சார் அவங்க சரி, கமலஹாசன் திமுக காரனா மக்கள் நீதி மையமா? மக்கள் நீதி மையம் திமுக தம்பி. இப்ப எம்பி எந்த கோட்டால நின்று வாங்கியிருக்காரு? திமுக. அவ்வளவுதான். நீங்க திருடர் கூட்டத்துல இன்னொரு ஆள் சேர்ந்துட்டதுனால உன்னை புனிதராக பார்க்க போறது கிடையாது. கரெக்டுங்களா? நீ வந்து பாவத்துல பங்கு பெற்றிருக்க, திருட்டு கூட்டத்துல ஒரு ஆள் நிக்கிறேன்னு சொல்லி தான் மக்கள் பாக்குறாங்க. பொழுது இவர் கமலஹாசனால வந்து சொந்த கட்சியவே வளர்க்கறதுக்கு வக்கல் இல்லாம தான் இன்னைக்கு அங்க போய் உட்காந்துட்டு ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு கேண்டிடேட் கூட போடாம நீங்க சுத்தி இருக்கணும் பொழுது இவர் போய் பிரச்சாரம் செய்வதால வந்து பெரிய புரட்சி நடந்தோம்னாக்கா, நான் கமலஹாசன் இவர் போய் பிரச்சாரம் செய்யறதையும் சரத்குமார் பிரச்சாரம் செய்யறதையும் ஒன்னாதான் பாக்குறேன். ஆமா சார், சரத்குமார் தம்பி கனவுல ஒரு கட்சியை கலைச்சாரா, இவர் ஒரு கனவோட வந்து கட்சியை கலைச்சிருக்காரு. இவ்வளவுதான் வித்தியாசம் 2 பேருக்கும். இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தெல்லாம் சத்தியமா ஏற்படுத்த முடியாது. என்ன ஸ்நேகன் தான் பாவம், கொஞ்சம் எல்லாத்தையும் உதுத்துட்டு
மாறி மாறி பேச வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் இருக்கார்ல சார், அவரும் விஜய் எதிர்த்து பேசியிருக்காரு. சினிமால வேணா நம்ம என்ன வேணா ஆகலாம்னு நினைக்கலாம், ஆனா நிஜத்துல வந்து அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா தம்பி, ஏன்னா கர்நாடகாவில் அப்படி பேசினாராம், செருப்பு வாயில கவ கொடுத்து அடிச்சிருக்காங்க. ஓடி போய் மரியாதை இங்க வந்து நீ அரசியல் பேசுற அது பேசுறன்றதான் இங்க எடுபடணும் போது பிரகாஷ் ராஜால அவருடைய ஊர்ல அவரால் போய் நின்று இந்த மாதிரி பேச முடியுமா? புரியுது. எல்லா பயிலும் நினைச்சுக்கிட்டான் இங்க நம்ம அமைதியா இருக்கிறோம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு வர்றவெல்லாம் இங்க உட்காந்து நாட்டமா பண்ணிட்டு வேக்கானம் பேசிட்டு இருக்கிறானுங்கல்ல. இந்த மண்ணுடைய களம்ன்றது வேற. நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க வந்து வேலை வாய்ப்பே பெருசா இல்லை, இங்க வந்து பொருளாதாரம் பெருசா இல்லை. விஜய் அவர்களால் வந்து எப்படி வந்து மோதிரம் கொடுக்க முடியும், பட்டுச்சேலை கொடுக்க முடியும், தங்கம் கொடுக்க முடியும் கேள்வி எழுப்புறாங்கல்ல. இங்கே பொருளாதாரம் இந்த அளவுக்கு வந்து நலிவடையெல்லாம் கிடையாது. பொருளாதாரத்தை இங்கே வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை ஒரு சாரார் சுரண்டி கொண்டு அரசாங்க கஜானாக்கு செல்லாம பாத்துக்கிறாங்க. பீகாரி மட்டும் 6 லட்சம் பேர், வட மாநிலத்தில் ஒட்டு மொத்தமா 1.5 கோடி பேர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான் தமிழ்நாட்டுல. 1.5 கோடி பேர் வெளியில இருந்து வரவனுக்கு வேலை இருக்குன்னா உள்ளூர்காரனுக்கு வேலை இல்லையா? அப்போ ஸ்டாலின் சொன்னது போல 75% தமிழர்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமைன்னு சொல்லி செஞ்சிருந்தாக்கா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இவனுக்கு முழுக்க முழுக்க நடிப்பாங்க தம்பி. இப்போ அதே போலதான் பிரகாஷ் ராஜ் வெளியூர் ஆட்டக்காரனுக்கு உள்ளூர்ல என்ன வேலை? நாங்க உள்ளூர் ஆட்டக்காரங்க இல்ல, கரெக்டா? நீ வெளியூர்ல வந்து இங்க வந்துட்டு திமுக மேடையில உட்காந்து நீ பேட்டி கொடுத்துட்டு சேகர் பாபு சொன்னதை வாங்கி நல்லாட்சின்னு சொல்லுங்க, முதலமைச்சர் நல்லாட்சின்னு சொல்லுங்கன்னு நல்லாட்சின்னு சொல்றது அப்பட்டமா தெரிஞ்சுச்சு. அவர் ஒரு ஆர்டிஸ்ட், திமுகவுடைய ஆர்டிஸ்ட். அவர் திமுகவுடைய ஆர்டிஸ்ட். இந்த பக்கம் பிரேமலதா வந்து அதே மாதிரி ஏஜென்ட் டீனா, இவர் கமலஹாசனா அவங்க ஏஜென்ட் டீனா. இந்த 2 கேட்டகரி தான் இப்போ கடுமையா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், ஏன் தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள்ள போனாங்க, அவங்க வந்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாலும் கடைசியில் அவங்ககிட்டே போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டான்னு நினைச்சிருந்தேன். ஆனா அப்புறமா தான் தெரியுது அவங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள போயிருக்காங்க. ஒரே போட வந்து போட்டாங்க, ஸ்டாலின் ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புழக்கம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை திமுக மேடையில வச்சு சொல்லும் பொழுதுதான் அந்த வடிவேல் காமெடி மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. உன்னை காலங்காத்தால சோத்தை போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி. இல்ல என்ன இருந்தாலும் என்ன சொல்றது, இவங்களை எப்படி எடுத்துக்கிறது புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, ஸ்லீப்பர் செல்லுன்றீங்க, கேப்டன் நிரந்தரமா உறங்கிய பிறகு அவருடைய கொள்கையை அவருடைய தன்மானத்தெல்லாம் வித்துட்டு இந்த பக்கம் வந்து நின்றுருக்கீங்கன்றது முதல் விஷயம். 2வது விஷயம், இது ஒன்னையாவது கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசினாங்களே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா உள்ளபடி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது நிதர்சனமா தெரியுது. முறையா கூட்டணிக்குள்ள இருந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ இவங்கெல்லாம் பேசாத ஒரு பேச்சை இன்னைக்கு வெளிப்படையா பிரேமலதா அங்கிருந்து பேசியிருக்காங்க பொழுது அது நேக்கா சொன்னாங்க பாருங்க. என்ன உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் ஜாஸ்தியா இருக்கு, அதை தவிர்த்து வேற என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்னா முடிஞ்சு போச்சா? இதுதான் பேஸ். நீ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ல பெருவாரியான ஓட்டுல வந்து பெண்களுடைய ஓட்டு தான், யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டு தான் மேஜரா இருக்கிற பொழுது இந்த விஷயத்த பின் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவார்த்து, திட்டமிட்டு பிரேமலதாவையும் பிரபாகரனையும் தோக்க வைப்பாங்க. திமுக அதுக்கான முனைப்பு எடுக்கும். அந்த தம்பி நீங்க இது வரைக்கும் திமுக சொல்லக்கூடிய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. எங்களை எதிர்க்கிறவங்க எவனா இருந்தாலும் இங்கேதான் வந்து நிக்கணும். சீட்டை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ கொண்டு வந்து நிப்பாட்டிடுவானுங்க. அப்படிதான் கமலஹாசன்ல இருந்து பிரேமலதா வரைக்கும் இப்ப கொண்டு போயிட்டானுங்க. அதே அவங்கள எதிர்த்துட்டா, அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட்டா கூட வச்சே முடிச்சு விடுவாங்க. வேல்முருகன் அப்படிதான் முடிச்சு விட்டாங்க. கருணாசை ஏவி விட்டு அந்த பக்கம் கூவத்தூர் கொப்பளம்னு சொல்லிட்டு அவங்களை வந்து கூவத்தூர் நடந்த விஷயத்தெல்லாம் பேச வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஜால்ராப்பட்டுன்னு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. நல்லா வச்சு பாருங்க, வேல்முருகனை வெளியேற்றுறாங்க, கருணாசுக்கு ஒரு சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் மேலே வந்து எம்பி பதவி வந்து அவங்க தம்பிக்கு கொடுத்துட்டாச்சு அப்படின்னு இன்னைக்கு இந்த பேச்சு வருதுல. இப்போவே இப்படி பேசினா நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே வந்து விஜயகாந்த் வந்து எப்படி ஜெயலலிதா வைத்து பேசினாங்களோ அதே போல் பேசுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும். தன்னுடைய கட்சியை தனித்துவம்னு காட்டுறதுக்காக செய்வாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் கேப்டனுடைய மகன் அந்த விஜய் பிரபாகரன், நான் தான் ஃபஸ்ட்டு பேண்ட் போட்டேன் ஜட்டி போட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இல்லை தம்பி அப்படிதான் சொன்னாப்புல, பேண்ட் நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன்னு. அதே மாதிரி அந்த தம்பி வந்து ஏற்கனவே வந்து வாய்ஸ் அவுடாலாம் பயங்கரமாக பேசுவாப்புல. அதனால இவங்க 2 பேரும் உள்ளே விட்டோம்னா கதையை குழப்பிடுவாங்கன்னு நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க. இவங்க 2 பேரையும் இவங்க திமுகவே தோற்கடிக்கும். இப்போ ஆனால் அதுக்கு முந்த நாள் தான் விஜய் குறித்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. விஜய் வந்து ஒரு லாலிபாப், தாவேக்கா வந்து லாலிபாப் கட்சி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வந்து லிட்டில் பாய்ன்னு வந்து சொல்லியிருந்தாங்களே சார். அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்கும்? லாலிபாப்புக்கு விளக்கம் சொல்லுங்க. லாலிபாப் சப்பிட்டு இருக்கிற குழந்தைனாக்கா 52 வயசு இருக்கிறவரு லாலிபாப் சாப்பிட்ற குழந்தைனாக்கா எத்தனை ஏஜ் கிரைட்டீரியா லாலிபாப் சாப்பி முடிக்கிறதுக்கு நான் சொல்லணும்ல, சாப்பிட்டு முடிக்கிறதுக்குன்னு சொல்லணும்ல. அக்கா எத்தனை ஏஜ்ல வந்து சாப்பிட்டு முடிச்சாங்க? புரியுது.
ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அவங்க பையன் இருக்கான்ல, அப்ப அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் இப்பதான் லாலிபாப் குச்சியோட சுத்துறானா? யாராவது சப்பி போட்டு அந்த குச்சியை தூக்கிட்டு சுத்துறானான்னு ஒரு கேள்வி இயல்பா நான் கேட்கல தம்பி. இது எல்லாமே வந்து கமெண்ட்ல வந்துருக்கு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பொழுது இந்த மாதிரி லாலிபாப் சாப்பிட்ற குழந்தை அப்படின்னாக்கா உங்களுக்கு லாலிபாப்பா காமிச்சு கூப்பிட்டு போயிருக்கு திமுக. நீங்க தான் ஆசைப்பட்டு லாலிபாப் சாப்பிட்றதுக்கு அங்க போய் நிக்கிறீங்க. கரெக்டா? நாங்களா போனோம்? சொல்லு தம்பி. நம்ம வந்து என்னைக்கா இருந்தாலும் இந்த திருட்டுத்தனம் பண்றவனோட கூட்டணி இல்லைன்னு நம்ம ஸ்டெடியா நிக்கிறோம். மதவாத கட்சியோட கூட்டணி இல்லைன்றது ஸ்டெடியா நிக்கிறோம். அப்படி நிக்கிறது துப்பற்ற நீங்க வெக்கம் இல்லாம அவரை பத்தி பேசலாமா தம்பி? இந்த அக்காவுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம், ஏன்னு சின்னத்துல ஒரு குத்து, தென்னமரத்துல ஒரு சின்னத்துல ஒரு குத்துன்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் ஸ்டெடியா போற மாதிரி காட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் இருந்த ஒத்த மீசையும் வெளியில போயிடுச்சாங்க. கரெக்டா? ஒரு பெரிய மீசை ஒன்று சுத்திக்கிட்டு இருந்துச்சு, அதுவும் வெளியில போயிடுச்சு. பொழுது எனக்கு தெரிஞ்சு பிரேமலதாவை, விஜயபிரபாகரனை பிற கட்சிகள் தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த கட்சிக்காரனுக்கே அவங்க வந்து சொல்லி கொடுத்து ஓட்டு போட வேணாம்ன்ற ஒரு அஜெண்டா செட் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க. நீங்க பாருங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் கிங்கா இருப்பாரா இல்ல கிங் மேக்கரா இருப்பாருன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றிகள் சார். நன்றி தம்பி.